மருத்துவ வரலாற்றில் பால் ஏ லூயிஸோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். பால் ஏ லூயிஸ் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நோயியல் நிபுணர். இவர் 1879 ஏப்ரல் 14 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் பால் ஏடன் லூயிஸ். இவர் 1904ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. இவர் மருத்துவம் படிச்சிருந்தாலும் இவருக்கு ஆய்வுக்கூடத்தில் அறிவியல் ஆராய்ச்சி செய்கிறதுல தான் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியோடைய ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சில் ஒரு அசோசியேட் மெம்பராக ஜாயின் பண்ணாங்க. இந்த இன்ஸ்டிடியூட் ஆனது இன்றைய காலகட்டத்தில் ராக்கஃபெல்லர் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த ராக்கஃபெல்லர் யூனிவர்சிட்டியோடைய அப்போதைய டைரக்டராக அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவரும் விஞ்ஞானியுமான சைமன் ஃப்ளெக்ஸ்னர் இருந்தாங்க. அந்த சைமன் ஃப்ளெக்ஸ்னர் கூட இணைஞ்சு பால் ஏ லூயிஸ் போலியோ மைலைட்டிஸ் என்ற கொடிய நோய் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இந்த போலியோவானது அதிகமாக குழந்தைகளை பாதித்து குழந்தைகளினுடைய கை கால்கள் செயலிழந்து போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. இதனாலேயே இந்த போலியோ மைலைட்டிஸ் ஆனது அந்த காலத்தில் இன்ஃபென்டல் பெராலிசிஸ் அப்படின்னும் அழைக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்பேற்பட்ட போலியோ ஏற்படுறதுக்கு உண்மையிலே என்ன காரணம் அப்படின்ற சரியான புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லை. இதனால தான் பால் ஏ லூயிஸும் சைமன் ஃப்ளெக்ஸ்னரும் இணைஞ்சு அந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட்டில் உண்மையிலேயே போலியோ ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1909, 1908, 1909 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஆஸ்திரியாவை சேர்ந்த விஞ்ஞானியான கார்ல் லேண்ட்ஸ்டைனரும் மருத்துவரான எர்வின் பாப்பரும் இணைஞ்சு அந்த ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னால போலியோ ஏற்படுறதுக்கு வைரஸ் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலியோ ஏற்படுறதுக்கு உண்மையிலேயே என்ன காரணம் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் தெரியல. அந்த காலத்துலலாம் போலியோ ஏற்படுறதுக்கு சிலர் பாக்டீரியா தான் காரணம் அப்படின்னு கருதி வந்தாங்க. இன்னும் சிலர் பேரசைட்ஸ் காரணம் அப்படின்னு கருதினாங்க. சிலர் வைரஸ் காரணம் அப்படின்னு கருதினாங்க. இந்த மாதிரி இதில் எந்த நுண்ணுயிர்கள் உண்மையிலேயே போலியோவை ஏற்படுத்துது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சரியான புரிதல் இல்லை. அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு உண்மையிலேயே, அதாவது கார்ல் லேண்ட்ஸ்டைனரும் எர்வின் பாப்பரும் இணைஞ்சு போலியோ ஏற்படுறதுக்கு போலியோ வைரஸ் தான் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. இப்போ ஆஸ்திரியாவில் கண்டறியப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை அமெரிக்காவில் உறுதி செய்யணும் அப்படின்னு பால் ஏ லூயிஸும் சைமன் ஃப்ளெக்ஸ்னரும் கருதினாங்க. இதுக்காக ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட்லேயே இவங்க ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்போ நிறைய பரிசோதனைகளை செஞ்சு உண்மையிலேயே போலியோ ஏற்படுறதுக்கு போலியோ வைரஸ் தான் காரணம் அப்படின்றத உறுதி செய்யணும் அப்படின்னு இவங்க முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சியின் விளைவாக ஆரம்பத்தில் போலியோனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்த குழந்தைகளினுடைய டிஷ்யூ அண்டு பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணாங்க. அதாவது போலியோனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்த குழந்தைகளினுடைய திசு மாதிரிகளையும் ரத்த மாதிரிகளையும் சேகரித்து அவைகளை முழுமையாக கிரைண்ட் பண்ணி அரைச்சு சால்யபிள் வாட்டரில் கலந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் சொல்யூஷனில் கலந்ததுக்கப்புறமா அதை இவங்க ஃபில்டர் பண்ணாங்க. இப்போ ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னா வடிகட்டுனா என்ன நடக்கும்னா, அந்த வடிகட்டக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள், இப்போ ஒரு வடிகட்டி இருக்குது, அந்த வடிகட்டி வழியாக இப்படி அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சாம்பிள்ஸ் கலந்த வாட்டரை இப்படி ஊற்றுனா இந்த பக்கம் அந்த வாட்டர் வரும். ஆனால் இது ரொம்ப மெல்லிஸாக அந்த துளைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா பாக்டீரியாக்கள் எல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி இந்த பக்கமே நிறுத்தி வச்சிரும். வெறும் நீர் மட்டும்தான் அந்த பக்கம் போக முடியும். அந்த அளவுக்கு அது நுண்ணிய துகள்களை கொண்ட ஃபில்டர் இவங்க எடுத்திருந்தாங்க. அது சேம்பர்லேன் ஃபில்டர் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த ஃபில்டரில் இவங்க வடிகட்டினாங்க. இப்போ வடிகட்டும் போது பாக்டீரியாக்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் முழுமையாக பாக்டீரியாக்கள் இல்லாத அந்த திரவம் கிடைக்கும். இப்போ அந்த திரவத்தில் ஊசியில் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிட்டு அதை ஒரு குரங்கினுடைய உடம்புல செலுத்தி பார்க்குறாங்க. செலுத்தின உடனே அந்த குரங்கு போலியோனால் பாதிக்கப்பட்டது. இப்போ உண்மையிலேயே போலியோ ஏற்படுறதுக்கு பாக்டீரியா காரணமாக இருந்தால் இது நடக்க சாத்தியமே கிடையாது. ஏன்னா போலியோனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்த குழந்தைகளினுடைய சாம்பிள்ஸை தண்ணியில் கலந்து அதை ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஃபில்டர் பண்ணுறனால இந்த பக்கம் சாதாரணமாக தண்ணி மட்டும்தான் வரும். இந்த ஃபில்டரில் இந்த பக்கம் தான் பாக்டீரியாக்கள் எல்லாம் இருக்கும். இப்போ பாக்டீரியாக்கள் இல்லாத தண்ணீரை
அந்த லிக்யூடை வந்து எடுத்து குரங்குகளுக்கு செலுத்தும் போது குரங்குகளுக்கு போலியோ ஏற்படுது அப்படின்னா அப்போ பாக்டீரியா வந்து போலியோ ஏற்படுறதுக்கு காரணம் கிடையாது. அப்போ பாக்டீரியாவை விட சின்னதாக இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தான் உண்மையிலேயே இந்த இது வந்து போலியோ ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு இவங்க உறுதி செஞ்சாங்க. அப்போ பாக்டீரியாவை விட சின்னதாக இருக்கக்கூடியது வைரஸ் தான். ஸோ வைரஸ் தான் வந்து போலியோவை ஏற்படுத்துது அப்படின்னு இவங்க உறுதி செஞ்சாங்க. இதை இவங்க சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதாவது பல முறை பரிசோதனை செஞ்சு இதை இவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க. இது 1910ஆம் ஆண்டு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா போலியோவினுடைய பரவலை இவங்க வந்து விளக்கினாங்க. அதாவது போலியோவானது எப்படி வந்து பரவுது, ஒருத்தவங்க உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவோ அல்லது கழிவறைக்கு சென்று வந்ததுக்கு அப்புறமாவோ அவங்க வந்து போலியோனால பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க வந்து சரியாக அவங்களுடைய கைகளை சுத்தம் செய்யலை அப்படின்னா அப்போ அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு போலியோ பரவும் அப்படின்னு இவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் மூலமாக, அதாவது தும்பும் போதும் இரும்பும் போதும் இந்த எச்சில் துகள்கள் மூலமாகவும் போலியோ பரவும் அப்படின்றத இவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கு கூடுதலாக இவங்க இன்னொரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா சில குரங்குகளானது போலியோனால் பாதிக்கப்பட்டு அந்த லேபில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது போலியோனால் பாதிக்கப்பட்டு சில குரங்குகள் மீண்டு வந்தது. இப்போ மீண்டு வந்ததுக்கு அப்புறமா மீண்டு வந்த குரங்குகளின் மீது மறுபடியும் போலியோ வைரஸை இவங்க செலுத்தி பார்த்தாங்க. அப்படி செலுத்தும் போது அந்த குரங்குகள் வந்து போலியோனால் பாதிக்கப்படலை. அப்படியே பாதிக்கப்பட்டாலும் ரொம்ப சீக்கிரமாகவே அது வந்து 2ஆம் முறை மீண்டு வந்தது. இது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஒரு முறை போலியோ வந்து அந்த போலியோனால பாதிக்கப்பட்ட அந்த குரங்கு வந்து மீண்டு வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த குரங்கினுடைய உடம்புல போலியோ வைரஸ் போனால் அதுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாது. அது வந்து அதனோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதுக்கு இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி போலியோ வைரஸே வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்படின்றத இவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இது முக்கியமான விஷயம்னா இதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு 1955ஆம் ஆண்டு தான் ஜோனஸ் சால்க் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி போலியோக்குண்டான வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அடித்தளமிட்டது. ஏன்னா ஒரு முறை போலியோ வைரஸ் ஒரு நபருக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து குணமாயிட்டா மீண்டும் அந்த போலியோ வைரஸ்னால அந்த நபருக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றது கண்டறியப்பட்டது. அப்போ போலியோ வைரஸோடைய அதாவது போலியோ வைரஸை வீக்கன் பண்ணி அதை ஒரு நபருக்கு செலுத்தினா அந்த நபருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும் அப்படின்ற புரிதல் ஏற்பட்டு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தடுப்பூசி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து தெளிவாக விளக்கியிருக்கேன். அதை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணும்னா பார்க்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து முழுமையாக வேறு சில ஆய்வுகளில் பால் ஏ லூயிஸ் வந்து ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. அதுதான் டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோய். அதை ஏற்படுத்தக்கூடிய டிபர்குல் பேசிலஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் அது பற்றி இவர் வந்து ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இது வந்து மைக்கோ பாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அந்த பாக்டீரியமானது அழைக்கப்பட்டு வருது. அந்த மைக்கோ பாக்டீரியம் டிபர்குலோசிஸனுடைய மேற்பரப்பில் வேக்சி கோட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பால் ஏ லூயிஸ் வந்து இவருடைய ஆய்வின் மூலமாக கண்டறிஞ்சாங்க. வேக்சி கோட்டிங்னா என்னென்னா இப்போ அந்த ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியா தான் டிபி நோயை ஏற்படுத்துது. ஆனால் அந்த பாக்டீரியாவை நோய் எதிர்ப்பு சக்தியினால் அழிக்க முடியல. அது ஏன்னா அந்த பாக்டீரியாவினுடைய மேற்பரப்பில் கொழுப்பு மற்றும் மெழுகு இந்த 2 சப்ஸ்டன்சஸ்னால் ஆன ஒரு கோட்டிங் வந்து இருக்குது. அது வந்து கவசம் மாதிரி அந்த பாக்டீரியாவை பாதுகாக்குது. அந்த பாக்டீரியாக்குள்ள நீர் கூட நுழைய முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து தடுக்குது அந்த கவசம் தான். அதனால தான் இப்போ ஆன்டிபாடிஸ் போய் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால இம்யூன் செல்ஸ்லேருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஆன்டிபாடிஸ் போய் அந்த பாக்டீரியாக்கள் மீது ஒட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும். ஆனால் இடம் கொடுக்காம கவசம் வந்து தடுக்குது. அதனால தான் அந்த மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியமானது ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து சிலிகோசிஸ் அப்படின்ற நோய் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. சிலிகோசிஸ் அப்படின்னா இப்போ மணல் துகள்கள் அதனுடைய தூசிகளில் சிலிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப நுண்ணிய துகள், அதுக்கு நிறம் கிடையாது, ஆனால் ரொம்ப சாலிடாக இருக்கும். இது கண்ணாடி துகள்கள்லையும் இருக்கும், பாறைகள்லையும் இருக்கும். இதெல்லாம் அதிகமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல, அதாவது கட்டுமான தொழில் நடக்கக்கூடிய இடத்துல அந்த தூசிகளில் வந்து பரவும். இதை வந்து சுவாசிச்சா இது வந்து
மூக்கு வழியாக நேராக நுரையீரலில் போய் இந்த சிலிக்காவானது படிய ஆரம்பிக்கும். அப்படி படிஞ்சு அந்த நம்மளுடைய லங்கை வந்து ஃபைப்ரோசிஸாக மாற்றிடும். அது வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கிரும். அப்படி பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய அந்த நிலை தான் சிலிகோசிஸ் அப்படின்ற பாதிப்பு. அதன் மூலமாக நுரையீரல் எல்லாம் ரொம்ப செயலிழந்து போய் மனிதர்கள் இறந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு கொடிய நோய் தான் சிலிகோசிஸ். அப்பேற்பட்ட அந்த சிலிகோசிஸ் பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சது. என்னன்னா, சுரங்க தொழிலில் ஈடுபடுறவங்க தான் அதிகமாக இந்த சிலிகோசிஸ்னால அதாவது டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. டிபி நோயினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஏன் அதிகமாக டிபி நோயினால் பாதிக்கப்பட்டு சுரங்க தொழிலில் வந்து ஈடுபடுறவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னு இவரும் ராபர்ட் எஸ் கிரயாம் அப்படின்ற இன்னொரு ஆராய்ச்சியாளரும் தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னென்னா, சுரங்க தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு அடிக்கடி அவங்களுடைய சுவாச பாதை வழியாக இந்த சிலிக்காவானது உள்ளே நுழைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நுரையீரலில் படைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரல் அதனுடைய செயலை வந்து குறைக்க ஆரம்பிக்குது. இப்போ அதை எதிர்த்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து போராடவும் செய்யுது. இந்த சமயம் நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீக்காகவும் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியமானது அந்த சுரங்க தொழிலை செய்யக்கூடிய நபர்களுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு வேக்சின் கோட்டிங் இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த சிலிக்காலாம் போய் நுரையீரலில் படிஞ்சிருக்கிறனால இம்யூன் செல்ஸும் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் இந்த மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ டிபி நோயானது தீவிரமடைஞ்சு சுரங்க தொழிலில் ஈடுபடுறவங்க இறந்தே போயிடுவாங்க. ஸோ இதை வந்து இவரும் அந்த ராபர்ட் எஸ் கிரயாமும் கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சதுக்கப்புறம் இது 1920களில் பண்ணுறாங்க. இப்போ இதை கண்டறிஞ்சதுக்கப்புறமா தான் பல விஷயங்கள் தெரிய வந்தது. அப்போ என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதுவும் வந்து டிபி நோய் ஏற்படுறதுக்கு அது வந்து தீவிரமடைகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்ற புரிதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த சிலிக்காவிலிருந்து, அதாவது சிலிக்கா வந்து அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபடுறவங்களினுடைய சுவாசப்பாதை வழியாக போகாமல் தடுக்கிறதுக்கு ஃபுல்லாக முகத்தை வந்து மூடிக்கிட்டு வேலை பார்க்குறது, அது மாதிரியான செயல்கள் வந்து மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து தனியாக ஈக்வைன் இன்ஃபெக்சியஸ் அனீமியா அப்படின்ற இஐஏ அப்படின்னு சாட்டை அழைக்கப்படும் அப்படின்ற ஒரு வகையான நோய் பற்றி இவர் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது பொதுவாக குதிரைகளை அதிகமாக பாதிக்கும். இப்போ அனீமியா அப்படின்னா ரத்த சோகை அப்படின்னு அர்த்தம். ரத்த சோகை அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸோடைய கவுண்ட்டு, அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போய் நமக்கு சோர்வு ஏற்பட்டால் அதுதான் அனீமியா அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வகையான பாதிப்பு இந்த ஹார்சஸுக்கு ஏற்பட்டது. குதிரைகள் எல்லாம் அதிகமாக வந்து ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டு சோர்வடைஞ்சு இறந்து போயிட்டே இருந்தது. இப்போ இது எதனால் நடக்குது அப்படின்னு இவர் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் வந்து அந்த இறந்து போன குதிரைகளினுடைய மாதிரிகளை சேகரித்து ஃபில்டர் பண்ணி பார்த்தாங்க. அதான் போலியோ வைரஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதேமாதிரி பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஒரு வகையான வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் தான் இந்த ஈக்வைன் இன்ஃபெக்சியஸ் அனீமியா ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. ஏன்னா அந்த வைரஸ் ஆனது குதிரைகளினுடைய ரத்தத்தில் கலந்துட்டா குதிரைகளினுடைய ரத்தத்தில் அந்த ரெட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பை தான் அந்த வைரஸ்கள் போய் தாக்குது. ஸோ அதனால் ரெட் பிளட் செல்ஸை வந்து அந்த அமைப்பின் மூலமாக உருவாக்க முடியாமல் ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறைஞ்சி போயிட்டு அந்த குதிரைகள் வந்து காய்ச்சலுக்கு உள்ளாகி வீக்கம் அடைஞ்சு இறந்து போனது. ஸோ இதை இவர் கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குதிரையிலிருந்து இன்னொரு குதிரைக்கு இந்த இஐஏ அப்படின்ற நோய் பரவுறதுக்கு பைட்டிங் ஃப்ளைஸ் தான் காரணம் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. அதாவது கடிக்கக்கூடிய சின்ன சின்ன ஈக்கள் வந்து குதிரைகளை கடிச்சிட்டு, இந்த இஐஏனால் பாதிக்கப்பட்ட குதிரைகளை கடிச்சிட்டு பாதிக்கப்படாத மற்ற குதிரைகளை கடிக்கும்போது அந்த பாதிக்கப்படாத குதிரைகளினுடைய உடம்புல இந்த இஐஏ ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து போயிடுது. அப்போ இந்த இஐஏ ஏற்படுது. இதை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. அடுத்து 1923ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ ஜெர்சியில் இருக்கிற பிரின்ஸ்டன், அங்கேயும் ஒரு ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் வந்து இருக்குது. ஸோ அங்கே இவர் வந்து அடுத்து ஜாயின் பண்ணி தொடர்ச்சியாக இவர் வந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அப்போ தான் எல்லோ ஃபீவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான ஒரு வைரல் டிசீஸ், இது வந்து கொசுக்கள் மூலமாக ஏற்படக்கூடியது. அது வந்து அதிகமான பாதிப்புகளை ஆப்பிரிக்காவில் வந்து ஏற்படுத்தி வந்தது. இப்போ உண்மையிலேயே இது ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி ஆய்வு செய்கிறதுக்கு 1928ஆம் ஆண்டு
பால் ஏ லூயிஸ் வந்து ஒரு குழுவோட இணைஞ்சு, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் தான் அந்த குழுவை உருவாக்கினாங்க. அந்த குழுவோட இணைஞ்சு பிரேசிலில் இருக்கிற பையா அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவர் வந்து போனாங்க. அப்படி போய் அந்த எல்லோ ஃபீவர் ஏற்படுறதுக்கு உண்டான காரணத்தை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டறிஞ்சாங்க. அது வந்து வைரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் வைரஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வகைகளையும் இவர் வந்து பிரித்தாங்க, ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா அவைகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான மருந்துகளையும் தடுப்பூசியையும் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலையும் இவர் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில தான் அந்த எல்லோ ஃபீவர்னாலே இவரே பாதிக்கப்பட்டு 1929 ஜூன் 30 அன்னைக்கு இவருடைய 50 வயசுல இறந்து போனாங்க. இது வந்து ரொம்ப கொடிய ஒரு விஷயமா இருந்தது. ஒரு எல்லோ ஃபீவர் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதுக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிச்சி மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி போன பால் ஏ லூயிஸுக்கு அந்த எல்லோ ஃபீவர் ஏற்பட்டது. ஸோ அறிவியல் ஆராய்ச்சிக்கு இவர் வந்து இவருடைய உயிரையே தியாகம் செஞ்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவர் இறந்து போயிட்டாலும் இவர் செஞ்ச ஆராய்ச்சியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆராய்ச்சி வந்து கை கொடுத்தது. ஏன்னா 1937ஆம் ஆண்டு இவருடைய குழுவில் இருந்த மேக்ஸ் டெய்லர், ஹியூ ஸ்மித் இது போன்ற விஞ்ஞானிகள் எல்லாம் இணைஞ்சு, இது போன்ற வைராலஜிஸ்ட்லாம் இணைஞ்சு 17D வேக்சின் அப்படின்னு சொல்லி எல்லோ ஃபீவருக்கு உண்டான வேக்சினை, எஃபெக்டிவான வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கப்படுறதுக்கே இவர் தான் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ இதனாலையும் பல எண்ணிலடங்காத மனிதர்கள் வந்து இன்று வரை காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் செஞ்ச இந்த பால் ஏ லூயிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின அத்தனை விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் வந்து படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.